சுகமே சொல்க. வணக்கம் நண்பர்களே. எனக்கு மட்டும் ஏன் எதுவுமே நடக்க மாட்டேன்து? எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனைகள் வருது? அப்படின்னு ஒரு உணர்வுகள பத்தி பார்த்தோம். அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆழ்ந்த ஒரு மனநிலை என்ன அப்படின்னா, கடமை உணர்வு. கடமை உணர்வுனால என்னால இத செய்ய முடியுமா? அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை. வேலையில, குடும்பத்தில பொறுப்புகள். பொறுப்புக்கள்னால மன அழுத்தம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நபர்களுக்கு டாஸ்க் நமக்கு மட்டுமே குடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு வேலைய செஞ்ச உடனே அடுத்தடுத்த டாஸ்க் குடுத்துட்டே இருப்பாங்க. என்னால இத செய்ய முடியுமா? அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை வரும். அவங்களால முடியும். ஆனா இருந்தாலும் ஒரு டாஸ்க் அதிகமா குடுக்கும்போது என்ன ஆகும்? அதுவே ஒரு மனநிலையில இதாகும் பார்த்தீங்களா? மனநிலையில நெறைய மாற்றங்கள் ஏற்பட்டு உடல் பாதிக்கப்படும். இது என்ன அப்படின்னா, பொறுப்புகள். அதிகமான பொறுப்புகள் இருக்கு. இத நான் எப்படி சமாளிக்க போறேன்? அதிகமான பொறுப்புகள் இருக்கு. அத எப்படி சமாளிக்க போறேன்? வேலை, குடும்பத்தில இது எல்லாத்தையும் நான் எப்படி சமாளிக்க போறேன்? அப்படின்ற ஒரு மன அழுத்தம். அதாவது இந்த வேலைய இந்த டாஸ்க் நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அத செய்ய வேண்டிய சூழலும் இருக்கு. அது செய்ய முடியுமா? அப்படின்னு ஒரு அவநம்பிக்கை. அந்த மாரி ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னா, அதுக்கு எல்எம்ன்னு சொல்லக்கூடிய மலர் மருந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். இந்த மருந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கடமை உணர்வுகள் வந்து எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும்? அத எப்படி ஈஸியா எடுத்துக்கிட்டு அத நம்ம ஓவர் கம் பண்ணி போறது? குடும்பத்தில இருக்கக்கூடிய பிரச்சனைகள எப்படி தாங்குறது? குடும்பத்தில இருக்கிற பிரச்சனைய எப்படிலாம் நம்ம சரி பண்ணலாம்? அப்படின்ற மனோ எண்ணங்கள நல்ல ஒரு எண்ணங்கள குடுத்து, குடும்பத்திலயும் சரி, வேலையிலயும் சரி, அவங்கள நல்ல சீரா, ஒரு நல்ல மனிதரா, அவருடைய உடல் ஆரோக்கியம் எல்லாத்தையுமே பேணி காக்கக்கூடிய ஒரு சிறந்த மலர் மருந்தா இந்த எல்எம்ன்னு சொல்லக்கூடிய மலர் மருந்து இருக்கும். உங்களுக்கு இந்த மருந்து வேணும் அப்படின்னா, உங்களுடைய ஹோமியோபதி மருத்துவர பார்த்து, அவருடைய ஆலோசனைகள நீங்க எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.